பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் அழகாக கணபதியை நினைத்து விநாயகரை நினைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். எப்பயுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி 4 விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்கணும். 4 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகிறது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நாம் சரியில்லை, இல்லைன்னா நம்ம வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லை. இப்போ நாம் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும், சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும். அப்போ நம்ம வீட்டில் முதல்ல நம்ம வீட்டை சரியான விஷயத்தில் செக் பண்ணணும். நம்ம எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த ராசிக்குன்னு உரிய கிரகங்கள், அந்த ராசிக்குன்னு உச்சம் ஆட்சி பகை நீசம் பெற்ற கிரகங்கள், இவர்களை வைத்து நம்ம வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை நமக்கு மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வருத்தப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கா, உங்கள் வீட்டில் சில விஷயம் நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதா, நாம் நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கைகூட மாட்டேங்குதா, எல்லாம் நெருங்கி வந்து அப்படியே பாதியிலே நிற்கிதா, எளிமையாக நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை சொல்ல போகிறேன். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயமும் ஒரு 10 இருக்குது, மொத்தம் 20. இதை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பதிவை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிங்க. இந்த பதிவை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாள் இதை ரொம்ப கடைப்பிடித்தால், கொஞ்ச நாள் கடைப்பிடிக்கணும், இது நம்மளோட கொஞ்சம் தொடரணும் வாழ்க்கையில். ஒரு 6 மாதமாவது நான் சொல்கிற இந்த பதிவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்தால் நிச்சயம் 3 மாதத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். 90 நாள். ஆனால் தொடர்ந்து இதை செய்தால், செஞ்சு பார்ப்போமா? நாம் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாருன்னு முதல்ல நம்புவோம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அதுதான் இந்த பதிவை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிளான் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு விதமான பிளானை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இதை தொடர்ந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். இதை தொடர்ந்து இந்த விஷயங்கள் முதல்ல 10 விஷயம் நல்லது, அதே 10 விஷயம் எது செய்யக்கூடாது, இந்த 20 விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணால், அதாவது 100 ஆண்டுகள் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே ஔவையாரை நினச்சி தான் ஆரம்பித்தேன். அதனால தான் பிள்ளையார் முதல்ல உள்ளே வந்துட்டார். நம்ம பிள்ளையாரை நினச்சாலே எல்லாமே நல்லாயிருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். சங்கத்தமிழ் 3 இருந்ததுன்னா என்ன? நமக்கு இயல், இசை, நாடகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. உண்டா? நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை எல்லாம் கலந்தது. இந்த கலந்ததை எப்படி பிரித்து வச்சுக்கணும், எப்படி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள போவோம். சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் பணம் நிறைய தங்கணுங்க. சிம்மராசிக்காரங்க வீட்டில் பணம் நிறைய தங்கும். அது மட்டும் இல்லை, எதெல்லாம் இருந்தால் பணம் நிறைய தங்கும், எதையெல்லாம் இல்லைன்னா பணம் தங்கவே தங்காது, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நான் சொல்கிறத மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. 90 டேஸ் தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் நிறைய வரும்.
நிறைய வர்றது மட்டும் இல்லாமல் தங்கும். முதல் விஷயம், சிம்மராசிக்காரவங்க வீட்டில் எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருந்தால் பணம் வரும், எதெல்லாம் இருக்கவே கூடாது. முதல்ல என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுப்போமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரிய பகவானுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்கணும். சூரியன் இந்த ராஜா அலங்காரத்தில் தேரில் போடுற மாதிரி இருக்கும். சூரிய சக்கரவர்த்தி, சூரியனுடைய படம் கம்பல்சரி உங்கள் வீட்டில், சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கணும். சூரிய ஒளி உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். எந்த சுச்சுவேஷன்லையாவது அதை நம்ம ட்ரை பண்ணணும். காலையில் ஜன்னலை திறந்து விட்டணும். பால்கனியில் இருக்கிற ஜன்னலை திறந்து விடுங்க, வீட்டில் இருக்கிற திறந்து விடுங்க ஜன்னலை. சூரிய கதிர்கள் உள்ளே வரணும். தங்க நிற அலங்காரம், கோல்டு அலங்காரங்கள் உங்கள் வீட்டு சுவாமி ரூமில், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஒரு பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா லைட் கோல்டில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த கோல்டு அலங்காரம், தங்க நிற அலங்காரம் ரொம்ப சிறப்பு. கடவுளுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறது. அதுமாரி இந்த பாருங்கள், இந்த கை கட்ட வர அளவுக்கு ஒரு சிவலிங்கம் கண்டிப்பாக இருக்கணும். சிம்மராசிக்காரர் வீட்டில் சிவலிங்கம் கண்டிப்பாக இருக்கணும். அதுமாரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எந்த இடம் நல்லா இருக்கும்னா ஹால் நல்லா இருக்கணும். உங்கள் வீட்டில் ஹாலில் பழைய சோஃபாலாம் இருக்கக்கூடாது. கிழிஞ்ச சோஃபா, ஒரு ஒரு இருக்கையே ராஜ இருக்கைன்னு இருக்கணும். அந்த ராஜ இருக்கை, அதுவும் முக்கியமாக சிம்மராசிக்காரவங்க ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூமில் உங்கள் இருக்கையே நல்லாயிருக்கும். ராஜ இருக்கை. அதுமாரி ஆஃபீஸ்லாம் வச்சுருங்க. நீட்டாக உங்களுடைய ஆஃபீஸ் ரூமை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு ஹாலை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். அதுமாரி பார்த்திங்கன்னா சிங்கம், உங்கள் வீட்டில் சிங்கத்தோடைய சின்னம் ஏதாவது உங்களுடைய இதில் ஹாலில் அலங்கரிக்கணும். ஆஃபீஸ் ரூமில் பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஒரு சின்னதாக ஒரு பொம்மை இல்லை, என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாச்சு ரெடி பண்ணி வச்சுங்க, நல்லாயிருக்கும். அதுமாரி கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. சிவப்பு பூக்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூக்கணும். ஒத்த செம்பருத்தி செடி வைங்க. அரளிப்பூ, ஒத்த செம்பருத்தி, கண்டிப்பாக சிவப்பு பூக்கள் உங்கள் வீட்டில் பூக்கணும். அதுமாரி நீங்கள் என்னெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் வாங்கி மாட்டுங்க. வெளியில் தெரியணும், 4 பேருக்கு தெரிகிற மாதிரி நம்ம அதை பார்க்கணும். இந்த சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம வீட்டில் குழந்தை, நமக்கு எதுவுமே வாங்கலை சுவாமின்னா நம்ம வீட்டில் பிள்ளைங்க வாங்கியிருப்பாங்க, பேரம்பேத்திகள் வாங்கியிருப்பாங்க, அது எங்கேயோ கிடக்கும். தூக்கி அதெல்லாம் ஒரு இது போட்டு ஃப்ரேம் போட்டு மாட்டுங்க. மாதிரி மணி ஓசை வீட்டில் பார்த்திங்கன்னா வாஸ்து மணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். ஏதாவது ஒரு டிங் 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 மணி ஓடிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கணும். வீட்டில் விளக்கு பிரகாசமாக இருக்கணும். ஒளி குறையவே கூடாது. சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் ஒளி குறையக்கூடாது. அதே மாதிரி பாத்ரூம், ஹால், பெட்ரூம் இதில் பெரிய கண்ணாடி இருக்கணும். பாத்ரூமில் கம்பல்சரி கண்ணாடி இருக்கணும். அதுமாரி நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா தெரியும். பெரிய ஹோட்டல்லலாம் பாருங்கள், பாத்ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும், ஹாலில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த இருக்கையே பார்த்திங்கன்னா ராஜா இருக்க ஒன்று இருக்கும். கட்டிலே பார்த்திங்கனாலும் அருமையாக இருக்கும். அது உட்காந்துருக்கு இருக்கு. அப்படியே மைண்டை அப்படி திங்க் பண்ணிவிடுங்க. இதுதான் சிம்மராசி. இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து அதுக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் பெரிய கண்ணாடி கண்டிப்பாக இருக்கணும். சின்ன கண்ணாடிலாம் யூஸ் பண்ணாதீங்க, பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுருங்க. இது இருந்து பாருங்கள், உங்கள் வீட்டில் பணம் தங்கும், நிறைய பணம் வரும். பணத்துக்கு குறை இருக்காது, பணம் தங்கும். எதெல்லாம் இருந்தால் பணம் வராதுங்க, அங்கே வாங்க, இங்கே தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். முதல் விஷயம், உடஞ்ச நாற்காலி. ராஜ இருக்க வேணும்னு சொன்னதும் நான் தான். ஆனால் ஒரு இருக்கையில் ஒரு கால் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதுமாரி 2 வீலர் 4 வீலர் இதில் எந்த பொருள் உடஞ்சிருந்தாலும் அதை உடனே மாற்றணும். உடஞ்சிருந்தா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 வீலரில் 4 வீலரில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணாடியில் ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கும். மிரர், சைடு மிரர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது. சரியான வழிகாட்டல் யாருமே கிடைக்க மாட்டாங்க, தப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம 2 வீலரில் பார்த்தீங்கன்னா லொடலொடன்னு ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், உடனே சர்வீஸ் பண்ணிக்கிங்க. இரும்பு சாதன விஷயங்களில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். தேவையில்லாத சத்தங்கள் வீட்டில் ஒரு டோரை திறக்கிறோம்னா அது ஒரு சவுண்டு வரும், அது ஒன்று, அதெல்லாம் வரக்கூடாது. எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டு வைங்க. உடஞ்ச நாற்காலி இருக்கக்கூடாது. அவமான படங்கள், இந்த செல்ஃபோனில் தயவு செய்து சிம்மராசிக்காரவங்க செல்ஃபோன், பேப்பர்ஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கும், நம்மளை தரம் தாழ்த்தி இருக்கும், அவமானப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த நினைவுகளை முதல்ல தூக்கிடுங்க.
அதுதான் முதல் விஷயம். அந்த அவமான படங்கள்லாம் இருந்ததுன்னா, தலைவிரி கோலமான படங்கள், அவமான படங்கள், முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆயில் பாத் எடுத்துக்கிறவங்களா இருந்தால், ஆயில் பாத்து தலை தேய்ச்சிக்கிட்டு, சாதாரணமாக பெண்கள் கூட ஈவினிங்கில் நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிப்போம், அந்த தேய்ச்சிக்கிட்டு தலைவிரி கோலமாக வெளியில் நிற்கக்கூடாது. இந்த பெரும்பகுதி வீடுகளில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துடுவாங்க தலை வாடுறதுக்காக. அது ஒரு பழக்கம் சாயந்தர நேரத்தில், அது தவறு. சார் கொல்லைக்கு தான் போகணும். சார் கொல்லை இல்லை சார், நாங்கள் எங்கே போகிறது? இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்டு தானே விஷயம். மாடி வீடாக இருந்தால் பால்கனிக்கு போயிடலாம், இல்லைன்னா வீட்டு வாசலில் தான் இது செய்ய முடியுமான ரூமில் தான், ஏதாவது ஒரு ரூமில் தான் தலை வாரிக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அது ஏன்னா தலைவிரி கோலமாக நிற்கக்கூடாது. தலை வாடுறது கூட பிரச்சனை இல்லை, முதல்ல தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த ஹால் மட்டும் உங்கள் வீட்டில் இருண்டு போயிடக்கூடாது. எந்த லைட்டு ஒன்று பீஸாக பண்ணாலும் உடனே மாற்றிடும். என்றைக்காவது ஒரு லைட்டு பீஸாக போயிடுச்சுன்னா உடனே மாற்றிடும். அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. சண்டை அதுமாதிரி ராத்திரியில் தூங்கும்போது உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு லைட்டு 0 வோல்டேஜாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுமாரி அழுக்கு தரை, இந்த தரை விரிப்பு இருந்தால் போடுங்க, நிறைய மேட்டெல்லாம் வாங்கி போடுங்க. கால் துடைக்கிற மேட்டெலாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. அழுக்கு தரை இருக்கக்கூடாது. அதனால் வீக்லி 2 டைம்ஸ் அட்லீஸ்ட் 1 டைமாவது சுத்தம் பண்ணுங்கள் வீட்டை. சனிக்கிழமை சாயந்தரம் வீட்டை, சனிக்கிழமை அன்றைக்கி பகலில் இல்லைன்னா மத்தியான நேரத்தில் வீடை நல்லா மாப்பு போட்டுருங்க, இல்லை ஈவினிங்கில் மாப்பு போடுங்க, தப்பு இல்லை. உங்கள் வீட்டு சாமி ரூமெலாம் நல்ல சாமி ரூமெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு, சாமி பாத்திரங்களெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு நல்ல சந்தனம் குங்குமம்லாம் வைங்க. இல்லைன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் நல்ல மாப்பு போட்டுட்டு, வியாழக்கிழமை சாயந்தரம் உங்கள் வீட்டு சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம்லாம் வைங்க. வீட்டு நிலையெல்லாம் தொடச்சிட்டு நிலைக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வைங்க. சண்டை பேச்சே இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டிவி ஓடுதுன்னா அதில் வாழ்வாழ்னு கத்துற மாதிரி இருக்கக்கூடாது. சண்டை போடுற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு இருந்ததுனாலே கண்டிப்பாக நமக்கு அது சாதகமாக இருக்காது, அன்றைக்கி நிம்மதி இருக்காது. அதில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் நிறையா சிம்மராசிக்காரங்க வீட்டில் அடிக்கடி சண்டை வர்றது, குழப்பங்கள் வர்றது, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு இதுதான். இது யதார்த்தமாக ஒன்று பார்ப்பாங்க டிவியில், அது அப்படியே நம்மளை பாஸ் பண்ணிவிடும், உடனே நமக்கு பாஸ் ஆகிடும். அழுக்கு தரை இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அதை கம்பல்சரி பார்த்துக்குங்க. அழுக்கு தரை இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடஞ்ச கதவு இருக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்னதான், கதவில் சத்தமும் வரக்கூடாது, உடஞ்ச கதவும் இருக்கக்கூடாது. ஆமாம், இது ரொம்ப முக்கியம். கதவுகள் உடஞ்சி போயிடுச்சு, நம்ம ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரவங்க கோபத்தில் கதவை பூட்டிக்கிறது, கதவை தட்டுறது, இதெல்லாம் நமக்கு வரும், அதில் உடையும் கதவு. பார்த்துங்க. பழைய குப்பை வீட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப நாள் இருந்த குப்பையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப நாளாக சேர்த்துக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. துர்நாற்றம் இருக்கவே கூடாது, சோகப்படங்கள் இருக்கக்கூடாது. வீடு வாசனையாக இருக்கணும். பக்தி வாசனை, பக்தி அது பக்தி, அதனால் நல்ல பர்ஃப்யூம், பக்தி வாசனை கம்பல்சரி. இந்த பாரத் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க, நல்ல நெருப்பு உண்டாக்கி தணல் உண்டாக்கி, தணல் வாரம் ஒரு நாள் வீட்டில் உருவாக்கணும். சிம்மராசிக்காரங்க வீட்டில் அந்த புகை போடுறதுன்னு சொல்லுவாங்க, தணல் உருவாக்குறது. அப்போல்லாம் சாம்பிராணிக்குன்னு ஒன்று உண்டு, அது தணல் உருவாக்கி அதில் பாரத் சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க இது பண்ணுங்கள். சோகமான படங்கள்லாம் எதுவும் வைக்காதீங்க. பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அழுகிற மாதிரி, நினைவு சின்னங்கள் படங்கள் எதுவும், கிளாஸ் சம்மந்தமான படங்கள் சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. நினைவு சின்னங்கள்னு சொல்லிட்டு இந்த கிளாஸு சம்மந்தமான படங்கள், கப்புல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், கிளாஸில் இருக்கும், அது என்றைக்குமே ஆபத்து, சிம்மராசிக்கு ஒத்தே வராது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும், பணம் தங்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். நம்ம என்றைக்குமே ஆசையாக ஒன்று வாங்கி கொடுப்போம், அதுவே ஒரு நாளைக்கு நமக்கு பிடிக்காமல் போட்டு உடச்சி விடுவோம். அதனால் ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு ஆரம்பிங்க. நம்ம இடம் பார்த்தா ராஜாவாக இருக்கணும், நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து, அது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ராஜாவாக ஆக்கிடும், நல்லது நடக்கும். சிவலிங்கம் கண்டிப்பாக வைங்க, சிவ வழிபாடு பண்ணுங்கள். என் அன்பு உறவுகளே, என்றைக்குமே ஆரம்பத்தில் ஒன்று பார்க்குறோம், நடுவில் ஒன்று பார்க்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியம், எண்டு கிளைமாக்ஸ். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசில் எந்த சிந்தனைகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாருடைய கட்டாயமும் இல்லாமல்
நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதற்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம். சில விஷயத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திப்போம். எல்லாம் ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையை வளர்த்துப்போம். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் பாதியாக நம்ம வாய் வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், 10 நாள் தான். ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே பிள்ளைங்களை போய் சேர்த்து விட்டால் 10 நாள் தான் ஒரு கிளாஸுக்கு போவாங்க. அடுத்த 10 நாள் போக மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கே போனால் 10 நாள் தான் டிப்டாப்பாக போவோம். திடீர்னு ஒரு நாள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு போவோம். என்றைக்குமே ஒரே டிப்டாப். என்றைக்கு வெற்றியாளர்கள்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க? அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காங்க. வெற்றி பெற விரும்புபவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டுறாங்க. அதனால தான் வெற்றி கிட்ட வர மாட்டேங்குது. நம்ம பணம் வரணும், பொருள் வரணும், புகழ் வரணும், வெற்றி வரணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்ன விஷயத்தை 90 நாள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நானும் முயற்சி பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலைகளை, உயர்வுகளை நாம் உண்டாக்குவோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பொருளாதார இழப்புகளை தவிர்ப்போம். நாம் மனசு வச்சா நடக்குங்க. நம்ம மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துவோம். எல்லாரும் சேருவோம். உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசுக்கு நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்டேருந்து கண்டிப்பாக வருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல எண்ணம், நல்ல சுத்தமான சுகாதாரமான சுத்தமான இடம், தர்ம சிந்தனை, தர்மம், இறை நம்பிக்கை, இந்த 4 இருந்ததுன்னா கண்டிப்பாக செழிப்பு, மன அமைதி தானாக வரும். நம்ம வாழ்க்கையில் எல்லார் வீடுகள்லேயும் அதிர்ஷ்டம், பணவரவு, மன நிம்மதி நிரம்ப கண்டிப்பாக அமையும். நிறைய கிடைக்கும். இதற்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை நீங்களும் பங்கெடுத்துக்குங்க. நம்புகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், பணவரவு, நிம்மதி கிடைக்கணும், நிரம்ப கிடைக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் நீங்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் சந்திக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிறோம். 90 நாள் கண்டிப்பாக உறுதியாக நாம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். செய்வோமா? செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.